பாலியல் குற்றச்சாட்டுலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து இப்போ ப்ரொமோஷன் நிறுத்தி வச்சிருக்காங்க, ஊதிய உயர்வு நிறுத்தி வச்சிருக்காங்க, தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கேன் சார். தயவு செய்து சொல்றேங்க சார், நான் வந்து காக்கி சட்டியை வந்து கண்ணியமா மதிக்கிறவன். நான் அம்மா வந்து என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்றீங்க, ரைட்? ஓகே. ஒன்று அந்த பார்ல வந்து விடுவிக்கிறதுக்காக மாசம் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எதுவும் நடந்ததுன்னு தெரியாது இல்லைங்க சார். ஒரு சின்ன குற்றச்சாட்டுக்கே நீதிமன்றத்துல தட் இஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இருந்த கமிஷனர் சார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல சார். என் மேல சத்தியம் சார், என் மேல சத்தியம் சார், இது எடுக்கவே இல்ல. நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணுவாங்க? அதாவது உங்க மேல அதாவது பாலியல் குற்றச்சாட்டு முதற்கொண்டு கூறியிருக்காங்களே, அப்ப அதுக்கு நீங்க பெல்ஸ் வாங்கலாமா சார்? இல்ல சார், இல்ல சார். ஊடகங்கள்ல திட்டம் போட்டு அது வந்து போலீஸ்ல இருந்து பரவுதா என்னன்னு தெரியல. பாலியல் குற்றச்சாட்டுல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து இப்போ ப்ரொமோஷன் நிறுத்தி வச்சிருக்காங்க, ஊதிய உயர்வு நிறுத்தி வச்சிருக்காங்க, தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்துட்டு இருக்கேன் சார். தயவு செய்து சொல்றேங்க சார், நான் வந்து காக்கி சட்டியை வந்து கண்ணியமா மதிக்கிறவன். நான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாடுறவங்க நாங்கெல்லாம் சார். இது பாருங்க சார், நான் வந்து இந்த காக்கி சட்டையை வந்து தெய்வமா மதிக்கிறவன். நான் 30 வருஷ காலமா வந்து பணியில வந்து சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன். இது வரைக்கும் நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து என்னால் வந்து உயர் அதிகாரிகளால் வந்து பழிவாங்கப்பட்டது. 2005 இருந்து 2010க்குள்ள நேத்து வந்து ஏதோ ஒரு தொலைக்காட்சியில போட்டாங்க. நீங்க அதை தானே கேக்குறீங்க? ஆமா, தொலைக்காட்சியில வந்ததை வச்சு தானே கேக்குறீங்க. சத்தியமா சொல்றேன் சார், அந்த மாதிரி ஒரு இது வந்து நிகழ்வை வந்து என்ன வந்து புனையப்பட்டது. அதெல்லாம் என் மேல வந்து சாணி பூசணும்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து நேர்மையா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். சரி சார், உங்களுடைய இதையே சொல்றேன் சார். அதாவது வந்து நீங்க என்ன சொல்றீங்க சார்? என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார்? பெண் மேல வந்து நீங்க வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உங்க மேல ஒரு அம்மா வந்து என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சொல்றீங்க, ரைட்? ஓகே. ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு, அந்த பார்ல வந்து விடுவிக்கிறதுக்காக மாசம் 3000 ரூபாய் லஞ்சம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எதுவும் நடந்ததுன்னு தெரியாது இல்லைங்க சார். உங்களுக்கு முதல்ல சார் என்னுடைய அரசு டாக்குமெண்ட்ஸ கொடுத்தது யார்? அது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அதெல்லாம் வரலாமா? தொலைக்காட்சியில வரலாமா? வரக்கூடாது. அரசு டாக்குமெண்ட் வரக்கூடாது. அப்போ 2005 வந்து இது மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்றாங்கன்னா சார், 2 குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, கரெக்டா? என்ன குற்றச்சாட்டு சார்? மறுபடியும் சொல்லுங்க சார், நீங்களே சொல்லுங்க சார். நீங்க தானே கேக்குறீங்க மீடியால, சொல்லுங்க சார். என்ன குற்றச்சாட்டு சார்? சார், புகார்தாரர் மனு கொடுக்க வந்தவங்கள்ட்ட வந்து தவறுதலா நடந்துக்கிட்டேன். 2வது குற்றச்சாட்டு சார், நான் கையூட்டு பெற்றேன் அப்படின்னு சொல்றீங்க சார், ரைட்? அப்பனா என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா சார்? ஒரு சின்ன குற்றச்சாட்டுக்கே நீதிமன்றத்துல தட் இஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்க சார்? சஸ்பெண்ட் தானே சார்? சொல்லுங்க சார், சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா? சொல்லு, நீங்க சொல்லாங்க சார். சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்க சார்? இது 2 மேஜர் குற்றச்சாட்டு சார். நீங்க சொல்றது 2 பாலியல் இது சொல்றீங்க, 2வது வந்து லஞ்சம் வாங்குறதா சொல்றீங்க. அப்ப டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி என்ன படுத்திருக்கணும்? எப்படி சார் வெளில விட்டாங்க சார்? அது வந்து அவங்களதான் சார் கேட்கணும், மேல் அதிகாரிகளை தான் சார் கேட்கணும். எப்படி வந்து 2005 நடந்த இது வந்து இப்போ இது பண்றாங்கன்னு தெரியல. அது வந்து என்னன்னு எனக்கு புரியல. அது சரிப்பா, அந்த கூட சார் இந்த 2 குற்றச்சாட்டுக்கும் மேஜர் குற்றச்சாட்டு என் மேல வைக்கிறாங்க. போலீஸ்ல வந்து வேலை செய்யற அதிகாரிகளுக்கு மேலதான் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் பண்ணுவாங்க. அது வந்து அந்த பீரியட்ல 2005 நான் துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்தேன். அது மொத்தம் OMR ரோடு, ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. அந்த இடம் வந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோடு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து தமிழ்நாட்டிலேயே புகழ்பெற்ற இடம். அந்த துறைப்பாக்கம் ரோடு, OMR ரோடு, அங்க வந்து லேண்ட் மாஃபியாஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் நான் பேரு அதிகாரிகள் அதெல்லாம் நான் குறிப்பிட விரும்பல. லேண்ட் மாஃபியாஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அன்றைய தினத்துல மாநகர கமிஷனர் திரு சேகர் அவங்க IPS அவங்க இருந்தாங்க. நான் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க சார்? என்ன சார் பண்ணிருப்பாங்க? சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுங்க. ஒரு வச்சு என் மேல ஒரு புகார் கொடுத்தாங்க. உண்மை இல்லைன்னு மறுக்கவே இல்லை, கொடுத்தாங்க. என் மேல வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
ஏனால் அது தவறுன்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து துறை ரீதியா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு என்ன மாற்றப்பட்டேன். நான் இப்ப கூட நான் நீங்க கேட்கறதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு நான் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. எனக்கு குடும்பம் இருக்கு இல்லைங்க சார்? இருக்கா இல்லையா சார்? எனக்கு குடும்பம் இருக்கு. டிவில எல்லாம் போட்டு எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தணுமோ ஒரு உயர் அதிகாரி நேர்மையா இருக்கணும் சார். கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரி சார், அதுல வந்து நீங்க பேசுறேன் சார். நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன் சார். நான் ஓடலாம் மாட்டேன் சார். ஐ எம் நாட் அ கவர்ட் ஆபீசர். ஐ எம் சின்சியர் போலீஸ் ஆபீசர். நான் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். முதல்ல என்ன பேச விடுங்க சார் ப்ளீஸ். நீங்க தானே என்ன நிறுத்தி கேட்கறீங்க, கேள்வி கேட்கறீங்கல்ல, நான் பதில் சொல்றேன். 2005 அப்போ இருந்த கமிஷனர் சார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல சார். என் மேல சத்தியம் சார், இது எடுக்கவே இல்லை. ஆனா காவல்துறை சார் என்ன சார், நான் தான் சொல்றேன் சார். நான் தப்பு பண்ணியிருந்தா என்ன சார் பண்ணணும்? என்ன பண்ணுவாங்க? உடனே என்ன பண்ணுவாங்க? சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க சார். பண்ணாங்களான்னு கேளுங்க சார். ஆனா ஊதிய உயர்வு நிறுத்தி வச்சிருக்கதா சொல்லி சார். அடுத்து வரேன் சார். ஏன் அதுக்குள்ள ஓடுறீங்க? நான் கேட்கிறேன். டேக் மை, நீங்க என்ன புடிச்சிட்டீங்க. இப்ப நான் பதில் சொல்லி ஆகணும். தப்பு பண்ணா என்ன பண்ணணும்? சஸ்பெண்ட் பண்ணணும். என்ன சஸ்பெண்ட் பண்ணல, என்ன டிரான்ஸ்பர் பண்றாங்க. என்ன பண்றாங்க? டிரான்ஸ்பர் பண்றாங்க. நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் போயிட்டு கபில் சர்க்கர்னு அப்போ ஒரு ஏஎஸ்பி வந்து புதுசா எஸ்பியா வந்து போய் ஜாயின் பண்ணார். அவர்கிட்ட போய் மாவட்டத்தில் போய் ரிப்போர்ட் பண்ற டிஐஜி ஐயா வந்து கண்ணப்பன் ஐயா என்ன கண்ட்ரோல் ரூம் கன்னியாகுமரி கண்ட்ரோல் ரூம் போடுறாரு. என்ன புரியுதுங்களா சார்? இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய லாபி இருக்கு சார். பெரிய பிக் லாபி. லாபினா என்ன தெரியுங்களா? எல்லா அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை வந்து பழி வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வட்டம். இது எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆபீசர்னால என்ன வந்து இது மாதிரி ஒரு பண்ண வச்சு எனக்கு ஒரு புகார் கொடுக்க வச்சு என் மேல வந்து என்ன பண்ணாங்க, ஒரு அவதூறு வந்து பரப்புனாங்க. ஆனா சஸ்பெண்ட் பண்ணணுமா? சஸ்பெண்டே பண்ணல. நான் போய் கன்னியாகுமரி கண்ட்ரோல்ல போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதே மன அழுத்தத்துக்கு நாளான நான் கொடுக்கிற புகார் ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரி மேல நான் கொடுக்கிற புகார். அப்ப இருந்த டிஜிபி மேடம் வந்து லத்திகாச்சரன் மேடம், அவங்களுக்கு அந்த பெட்டிஷன் அனுப்புறேன். பெட்டிஷன் அனுப்பிச்ச உடனே அதுல நடவடிக்கை எடுக்கிறாங்க. எப்படி? அந்த உயர் அதிகாரிகள் மேலேயோ யாரு மேலேயும் நடவடிக்கை எடுக்கல. என் மேல நான் கொடுத்த மனுவை வச்சுக்கிட்டு என் மேல 3B போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க, விசாரிக்கிறாங்களாம். நல்லா புரியுதா சார்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எடுத்துட்டு அது விசாரணை பண்றாங்க சார். ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா கைப்பட்டா குற்றம், கால்பட்டா குற்றம். இதுதான் சார் போலீஸ். புரியுதுங்களா? கைப்பத்தா குத்தம், கால்பத்தா குத்தம். இப்ப கூட நான் என்ன தவறு பண்ணிருக்கேன்? எந்த தவறும் பண்ணல. ஆனா என்ன வந்து என்ன பண்றாங்க, டு தி கோர் கொண்டு போறாங்க. இப்ப கூட நீங்களா கேட்கறீங்கனால சொல்றேன், இல்லைன்னா இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் சார். அப்படியே வந்து என்ன சொல்றது, மென்டல் அகனியில் இருக்கேன். சரி, இது உங்களுக்கு போலீசார் வரேன், இன்னும் வரலையே, இன்னும் சொல்லலையே. போய் ஜாயின் பண்ணனா சார்? வேலை செஞ்சேனா சார்? முடிஞ்சுதா சார்? அந்த பெட்டிஷனை என்கொயரி பண்ணாங்களா சார்? கூட இன்னொரு பெட்டிஷன் போடுறாங்க, அனானிமஸ் பெட்டிஷன். எந்த முகாந்திரமே இல்லாத பேர் போட. இப்போ ஒருத்தர் நீங்க என் மேல குற்றச்சாட்டு சொல்ற, உங்க பேர் என்ன சார்? சுந்தரமூர்த்தி சார். உங்க பேர் சார்? சேதுராமன். உங்க பேர் சார்? ராஜ்குமார். யோகேஸ்வரன். அப்ப இந்த யோகேஸ்வரன், நீங்க வந்து ஒரு பார் வச்சுக்கிறீங்க, நீங்க வந்து லாட்டரி விக்கிறீங்க, நீங்க இது பண்றீங்க அது பண்றீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பெட்டிஷன், அனானிமஸ் பெட்டிஷன் இவங்களே போட வைக்கிறாங்க. போலீஸ்ல ஒரு உயர் அதிகாரி சொல்லி போட வச்சு விசாரணை பண்ணி இவங்களே ஒரு ரிப்போர்ட் தயாரிக்கிறாங்க. என்ன தயாரிக்கிறாங்க? இவர் குற்றம் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த பெட்டிஷன் என்ன சார் பண்ணிருக்கணும்? நீங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும்ல சார்? பண்ணலையே சார். டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுத்தீங்க. என்ன ப்ரூவ்டு? அதுல பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், நேர்மையான ஒரு அதிகாரி விசாரிச்சார். முதல் ஒரு அதிகாரி விசாரிக்கிறாரு. டிஜிபி மேடம் கிட்ட இருந்து மொட்டை பெட்டிஷன் போகுது. அந்த மொட்டை பெட்டிஷனை நான் சென்னையில் ஒர்க் பண்றேன், சென்னை அதிகாரி தானே சார் விசாரிக்கணும். சப்பர்பன் அதிகாரிங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு என் மேல வந்து அப்படி கொஞ்சம் அமுச்சு விட்டுருங்க சார். என் மேல வந்து ப்ரூவ்டுன்னு போட்டு கொடுக்குறாங்க. ரைட், ஓகே சார், ப்ரூவ்டுன்னு போட்டதை நான் மறுக்கிறேன். அப்போ டிசி பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் விசாரிக்கிறார். விசாரணை பண்ணிட்டு 10 கவுண்ட்ல 9 கவுண்ட், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சார்,
நல்லா புரிஞ்சுக்கணும். 9 கவுண்ட் நாட் ப்ரூவ்டு. எப்படி அந்த 9 கவுண்ட்டுக்கும் சார் எல்லாரும் வந்து ஆஜராகிறாங்க. இப்ப சொன்னீங்க பாருங்க, உங்க பேர் சொன்னீங்க பாருங்க, ராஜ்குமார், கோவிந்தகுமார், முன்சாமி, ராமசாமி எல்லாம் வந்து ஆஜராகிறாங்க சார். இவரு கிட்ட நாங்க பணம் வாங்கல, அவர் எங்க கிட்ட வாங்கல, டீ கடையில போய் வாங்கணும்னு கொடுக்குறாங்க சார். எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாருங்க. அப்போ வந்து எதுவுமே பண்ணல, இவர் வந்து நேர்மையான இருக்கிறாரு சொல்லி அவங்க பதிவு ஆயிருக்கு சார். அதுல ஒருத்தர் வரல, இவங்க வர விடல. ஏன்னா ஒருத்தரை வச்சுக்கிட்டு தான் என்ன இது பண்ணணும்னு சொல்லிட்டு 10ல் 9 பேர் நாட் ப்ரூவ்டு, ஒருத்தரை வச்சு ப்ரூவ்டு கொடுக்குறீங்க. வராதவருக்கு நான் விசாரிக்கவே இல்லை சார், என்ன விசாரிக்காமையே ப்ரூவ்டுன்னு போடுறாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த அதிகாரி அன்னைக்கு? சுந்தரேசன், உங்க நேர்மையை எனக்கு தெரியும், சிஸ்டம் வில் சேவ் யூ, தயவு செய்து நீங்க உங்க வேலையை பாருங்க. சொல்லிட்டு சார் சொன்னீங்களே சார், 3-3-6 இன்கிரிமெண்ட் கட் பண்றாங்க. எப்படி 3-3-2 பனிஷ்மெண்ட் கொடுத்து 3-3-6 இன்கிரிமெண்ட் கொடுத்துறாங்க. அடுத்து சொன்னாங்க சார் நந்தம்பாக்கத்துல சொன்னாங்க. நந்தம்பாக்கத்துல ஒரு வழக்கு பதிவு செய்யறேன் சார், அந்த வழக்குல எம்எஃப் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. நான் எப்படி பண்ண முடியும்? நான் தான் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றேன். நான் ஒரு அதிகாரி சார், எனக்கு சட்டம் தெரியும். எஸ்ஐ நான் அப்போ சாரி இன்ஸ்பெக்டர், நான் வழக்கு பதிவு பண்றோம், அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்றோம். அப்புறம் டிரான்ஸ்பர் ஆகி நான் போயிடுறேங்க. போயிட்டு திருப்பி பலவரம் போயிடுறேன். திருப்பி அதே நந்தம்பாக்கத்துக்கு எனக்கு போஸ்டிங் போடுறாங்க. வந்த பிறகு அந்த சிடி பைல்ல எதுவுமே இல்ல. ஒரு சிடி பைல்ல வந்து ஒரு எஃப்ஐஆர் அப்ஸ்ட்ராக்ட்ல வரணும், வரல. நான் அதுக்கப்புறமா 3 மாசம் இருந்துட்டு நான் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் போயிட்டேன். ஏன்னா இன்டெலிஜென்ஸ் போஸ்டிங் போட்டோம்னா நாங்க போயிட்டேன் சார். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு நபர் வந்து போலீஸ் துறைக்கு தேர்வாகிறார். ஒரு நபர் போலீஸ் துறைக்கு தேர்வாகிறாரு, அவர் மேல வழக்கு இருக்கு. ஆனா வந்து கிளியரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு அந்த ஃபைலை பாக்குறாங்க சார். பார்க்கும்போது மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு போடுறாங்க. நல்லா புரியுதா சார்? மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னா அதாவது வந்து ஒரு வழக்கை நம்ம போடுறோம், அதை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் எப்படி நான் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் பண்ண முடியும்? சட்டம் தெரியாமையா உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான். இவங்க அதை பேஸ் பண்ணி அது எந்த அதிகாரி பண்ணாங்கன்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்கல. அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்து 3 இன்கிரிமெண்ட் கட் பண்றாங்க. அவ்வளோ நல்ல மனசு சார். மொத்தம் 9 இன்கிரிமெண்ட் கட் பண்ணி, இன்கிரிமெண்ட் சம்பளத்தை கட் பண்ணல, இன்கிரிமெண்ட் அந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்கிரிமெண்ட் போடுவாங்க சார். அந்த இன்கிரிமெண்ட் 9 இன்கிரிமெண்ட் கட் பண்ணி திருநெல்வேலிக்கு அனுப்புறாங்க. ஏற்கனவே சொன்னல சார், சார் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்றீங்களே, எங்கேயாவது என்ன சஸ்பெண்ட் பண்ணுமா வேணாமா சார்? பண்ணலையே சார். அவங்களுக்கே தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும் இது பொய். ஏன் இந்த நேர்மையான அதிகாரியை நம்ம பண்ணணும் தெரியும். டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, செஞ்சாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. அதை நான் ஃபேஸ் பண்ண எதையுமே நான் போய் மேல்முறை அடுத்தது கேட்பீங்க, ஏன் சார் மேல்முறையீடு பண்ணக்கூடாது? ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. நான் ஏன் சார் மேல்முறையீடு பண்ணணும்? சேத்த வாச்சு மூஞ்சில் அடிக்கிறீங்க. நான் மேல்முறையீடு போனா திருப்பி இன்னும் ஒரு சார்ஜ் கொடுப்பீங்க. நான் அமைதியாயிட்டேன், வேண்டாம், அதோட ஒதுங்கினேன் சார். அதோட ஒதுங்கினேன். போலீஸ் சட்ட ஒழுங்கே வேண்டாம் சார். நான் சும்மா வேலை செஞ்சா கூட ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பண்ற இடத்துல நான் என்ன சார் பண்ண முடியும்? நான் சென்னையில் பணிபுரிய கூடாதுங்க சார். எல்லாருக்கும் தெரியும், நீங்க எங்க ஒன்னாலும் போய் விசாரிங்க என்னை பத்தி. நான் ஒரு நேர்மையா அதிகாரி, நான் எப்படி வேலை செஞ்சேன்னு எல்லாருக்கும் சிம்ம சொப்பனம் சார். நான் வேலை அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வேலை செய்வேன் போலீஸ் ஆபீசரா.